காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல் பகுதியில் ஏற்கனவே 2 பேருந்து நிறுத்த நிழற்குடைகள் உள்ள நிலையில் மற்றொரு நிழற்குடை கட்டுவது கொள்ளையடிக்கவா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வாலாஜாபாத், திருமுக்கூடல், அரும்புலியூர், சாலவாக்கம் மார்க்கமாக நாளொன்றுக்கு 5 பேருந்துகள் மட்டுமே இயங்கி வரும் நிலையில் அங்கு புதிதாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிறுத்த நிழற்குடை கட்டப்பட்டு வருகிறது. திருமுக்கூடல் பகுதியில் ஏற்கனவே 2 பேருந்து நிறுத்த நிழற்குடை உள்ள நிலையில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா முருகன் என்பவர் புதிதாக பேருந்து நிறுத்த நிழற்குடையை கட்டி பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பஸ் ஸ்டாண்ட் கடைக்கால் போட்டிருக்காங்க. அது வேற எங்கன்னா தள்ளி போடுறதோ, ஸ்கூலை விட்டு எடைய போடுறோம். ஸ்கூல் அண்டு வேண்டாம். அது பிள்ளைங்களுக்கும் பாதிப்பு வரும். நாளைக்கு எதனா பிரச்சனை வரும். நிறைய நடக்குது. கிராமத்துல ஊர்ல எல்லாருக்குமே நடக்குது. 5 வயசு பிள்ளைங்க எல்லாருக்கும் நடக்குது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க. நாங்கள் இப்போ திருப்பி கேட்டிருக்கோம். 12ஆம் வகுப்பு வரைக்கும் அதில் வேணும்னு கேட்டிருக்கோம். கேட்டது அதுக்கோசரம் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை வரும். மாணவர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி வரும். நிறைய இப்போ கஞ்சா பிரச்சனை இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் யாருன்னா இருந்தால் கூட நீங்கள் ஏன் இருக்கீங்கன்னு கேட்டோமா, நான் பஸ் ஏற வந்திருக்கேன்னு கேட்பாங்க. நாங்கள் கேட்க முடியாது. சென்னையில் நாள்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை, கொலை உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க முடியாத காவல்துறை IPL போட்டி பார்க்க வந்த ரசிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல நாடகமாடியது யாரை மகிழ்வுக்கு என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற IPL போட்டியை காண வந்த ரசிகர்கள் போட்டி முடிந்து பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கு சென்னை காவல்துறை சார்பில் 200 ஆட்டோக்கள் தயார் செய்யப்பட்டது கேலிக்குரியதாக மாறியுள்ளது. தமிழகத்தின் தலைநகரில் பெற்றோர்களை அனுதினமும் நிம்மதி இழக்கச் செய்யும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல் போன்ற சம்பவங்கள் முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க தவறிய விடிய அரசின் கையாளாகாத ஏவல் துறையினர் யாரை திருப்திப்படுத்த இந்த நள்ளிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தனர் என்று பொதுமக்கள் ஆவேசமாக கருத்துக்களை தெரிவித்தனர்.